எதிர்க்கட்சி தலைவர் பண்ணணுன்றது கரெக்டு. அதுக்கான எதிர்க்கட்சின்ற முறையில் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதெல்லாம் யாரும் ஜனநாயகத்தில் அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் ஆனால் பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் அவதூறு வழக்குகள் போடுறதுல ரொம்ப ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கே தஞ்சாவூர் மாவட்ட தவேகா மாவட்ட செயலாளர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா நாளைக்கு காத்தால உதயநிதி வீட்டு வாசலில் போலீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு வதந்தி பரவிச்சு. அதாவது இவர் அப்போ தான் ஜனநாயகன் படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. இவர் கர்நாடகா போகிறாரு, யார் சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா போகிறாரு. ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அஃபிஷியல் எதுவும் கிடையாது. இது மாதிரி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வராதிங்க அப்படின்றார். உடனே அவர் நீங்கள் வர வேண்டாம் இப்போ அப்படின்னு சொன்னதான் அவர் சொல்கிறார். அப்போது ஏற்கனவே இந்த கவர்மெண்ட்லேருந்து அங்கே போகிறதா ஒரு தீர்மானம் எடுத்து தான் அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்தோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தோ இவர் கர்நாடகா போக போகிறாருன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. விஜய் லாஸ்ட் மந்த் 28ஆம் பிரைம் மினிஸ்டர் ஒரு லெட்டர் எழுதினார் மேகதாது பற்றி. இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, உங்கள் மந்திரி இது மாதிரி சொல்லியிருக்காரு. ஆற்றுக்கு கீழ்ப்பு இருக்கிற மாநிலங்களோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கிற மாதிரியான எந்த செயலும் செய்யக்கூடாது. இனிமேல் நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம காவேரி ஆணையத்துக்கு போனோம் அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு விவசாயிகளும் சொல்லிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே விஜய்கிட்டேருந்து எந்த பதிலும் கிடையாது. நிர்மல்குமார் இங்க பேச வேண்டிய சீஃப் மினிஸ்டர் வாய மூடிட்டு இருக்காரு. நிர்மல்குமார் ஏதோ பேசிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. ஸோ அவர் சிவகுமார் ஸ்டாலினுக்கு ஃப்ரெண்டுன்னு பேசினா சிவகுமார் மாணிக் தாக்கூர் கூட தான் ஃப்ரெண்டு. மாணிக் தாக்கூர் ஃபோன் பண்ணி தண்ணி விட சொல்ல வேண்டியதானே. அவரும் காங்கிரஸ்காரர் இவரும் காங்கிரஸ்காரர் தான், ரெண்டு பேரும். அது சொல்ல வேண்டியது உங்க கூட்டணி கட்சி தானே, அதிகாரத்தில் பங்குல இருக்காங்கல்ல. ஏன் ராகுல் காந்தி வந்தாரு, நீங்க போய் சந்திக்கலாம்ல, விஜய் போய் சந்திக்கலாம், ஏன் சந்திக்கல? இப்போவும் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நேற்று சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு, பேச்சுவார்த்தை கலந்துரையாடி நம்ம தீர்மானிச்சுக்கலாம். நம்ம மேகதாது மட்டும்தான் ஒரே தீர்வு, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு மேகதாது தான் ஒரே தீர்வா? எப்படி அது ஆகும்? இருக்கிற 60 டிஎம்சி தண்ணி நீங்க பிடிச்சி அங்க பார்டர்ல நிறுத்தலாம் பாத்தீங்கன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? இதுல விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு சார். அரசாங்கம் என்னதான் பண்ணிட்டு இருக்கு? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காவேரி விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. திமுக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா பேசின ஒரு வார்த்தை இப்போ சர்ச்சையாக இருக்குது இணையத்தில். அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அப்படி பேசலாமான்னு ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? கண்டிப்பாக அந்த வார்த்தையை நம்ம ரிப்பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லி கூட கொஸ்டின் கேட்க முடியாத அளவுக்கான ஒரு வார்த்தை, தனிப்பட்ட நபர் சார்ந்த சார்ந்த ஒரு வார்த்தை. அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் காவேரியை பற்றி சொன்னேன்னு சொல்றாரு அவர். ஆக்சுவலாக அது இந்த நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அரசாங்கத்தோட கவனத்தை கவர்றது, தஞ்சை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு கவனத்தை கொண்டு போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்க்கட்சி தலைவர் பண்ணணுன்றது கரெக்டு. அதுக்கான எதிர்க்கட்சின்ற முறையில் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதெல்லாம் யாரும் ஜனநாயகத்தில் அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் ஆனால் பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பேசி மாட்டின்ட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்கண்டேயன் இப்போ தான் இன்றைக்கி தான் ஜாமீன் வாங்கியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் அவதூறு வழக்குகள் போடுறதுல ரொம்ப ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கே தஞ்சாவூர் மாவட்ட தவேகா மாவட்ட செயலாளர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா நாளைக்கு காத்தால உதயநிதி வீட்டு வாசலில் போலீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யோசிக்கணும். கைது செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி இல்லை, அது வேறு விஷயம். சுப்ரீம் கோர்ட்டே இந்த விஷயத்தெல்லாம் கைது செய்கிறத ஒத்துக்கிறது இல்லை சார். அவதூறு வழக்குகளில் நீங்கள் சந்திங்கன்றது தான் பாயிண்ட்டு. நீங்கள் கைது செய்கிறதுன்னு அவங்க சொல்கிறது இல்லை சுப்ரீம் கோர்ட்டு. அவதூறு வழக்குகளில் நீங்கள் அது அவதூறு வழக்கை கிரிமினலைஸ் ஆகக்கூடாது, கிரிமினல் குற்றங்களாக பார்க்காதீங்க, சிவில் சைடாக தான் பார்க்கணுன்றது கூட சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனாக இருக்குது. பட் என்ன பேசுகிறீங்கன்றதை பொறுத்து இருக்காங்க. இல்லை, அதாவது திமுக ஒரு எதிர்க்கட்சின்ற முறையில் இந்த அரசாங்கத்தோட கவனத்தை கவர்றதுக்கு, இந்த மக்கள் பிரச்சனைகளை அரசாங்கத்திட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த கவர்மெண்ட்டும் சில விஷயங்களை வெளிப்படை தன்மையோடு இல்லை. அவர் சொல்லும்போதே உதயநிதி என்ன சொல்கிறாரு, எதுக்குமே பேசுறது கிடையாது அப்படின்றார். ஆனால் மத்திய மந்திரி அன்புமணி அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லும்பொழுது மேகதாதுல அணைக்கட்டு கட்டுறதுக்கு ஆற்றுக்கு கீழே இருக்கிற மாநிலங்களோட சம்மதம் தேவையில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் சூடு பிடிச்சது ரொம்ப. ஆக்சுவலாக அப்போ தான் தமிழ்நாட்டிலேருந்து எதிர்ப்பு குரல்லாம் எழுந்தது. எல்லாருமே உடனே எல்லாருமே எதிர்த்தாங்க. உடனே இவர் யார் விஜய் லாஸ்ட் மந்த் 28ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் ஒரு லெட்டர் எழுதினார் மேகதாது பற்றி. இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, உங்கள் மந்திரி இது மாதிரி சொல்லியிருக்காரு. ஆற்றுக்கு கீழ்ப்பு இருக்கிற மாநிலங்களோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கிற மாதிரியான எந்த செயலும் செய்யக்கூடாது, கர்நாடகாவோ மேலே இருக்கிற மாநிலங்கள் செய்யக்கூடாதுன்னா அவர் கடிதம் எழுதினார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு வதந்தி பரவிச்சு. அதாவது இவர் அப்போ தான் ஜனநாயகன் படம்லாம் ரிலீஸ் ஆச்சு.
திடீர்னு ஒரு வதந்தி பரவிச்சு இவர் வந்து கர்நாடகா போகிறாரு, யார் சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா போகிறாரு. ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அஃபிஷியல் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து வேளாண்மைத்துறை அமைச்சர் சொல்கிறாரு இவர் வந்து கர்நாடகா போகிறாரு. உடனே வந்து ராஜ்குமார் சொல்கிறாரு இல்லை இதெல்லாம் முதலமைச்சர் தான் தீர்மானிப்பார் அவர் சொல்கிறார். அவர் யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியல கடைசியில். ஆனால் இவர் போகிறாரு அப்படின்ற விஷயம் அப்படியே மீடியாவில் பரவிடுச்சு. ஆனால் இதை கவர்மெண்ட் வந்து இவர் போகிறாருன்றது அஃபிஷியலாக எங்கேயுமே சொல்லவே இல்லை. சில சேனல்ஸ்லாம் யார் யார் போகிறாங்கன்னு, விஷ்ணு ரெட்டி போகிறாரு, ஜானவரகேசாமி போகிறாருன்னு பெரிய லிஸ்ட்டு 13 பேர் கொண்ட லிஸ்ட்லாம் போட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து ஒரு முறையான அறிவிப்பு இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு, தண்ணி ஓடுறதுக்கான பேச்சுவார்த்தையோ மேகதாது பற்றி பேச்சுவார்த்தையோ நடத்த போகிறாங்கன்னா அதே சமயம் விவசாயிகள் குரல் கொடுக்குறாங்க போய் பேசக்கூடாது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் 2018 முழுசாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம காவேரி ஆணையத்துக்கு போனோம் அல்லது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. 3500 கியூசெக்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்லி காவேரி ஒழுங்காற்று குழு சொல்லிட்டாங்க. அவங்க அங்கே இருக்கிற டேமெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது எதிர்த்து அப்பீலுக்கு போனால் ஆணையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு விவசாயிகளும் சொல்லிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து விஜய்கிட்டேருந்து எந்த பதிலும் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் வந்த பிறகு என்ன இருந்தால் திடீர்னு என்ன இருந்தால் இவர் நிர்மல்குமார் சொல்கிறார் காவேரியை பற்றின ஒரு மீட்டிங்கை போட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறார். மீட்டிங் போட்டு அதில் என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு தெரியாது. இதுக்கு ஒன்றும் சிவகுமார் என்ன சொல்கிறாரு, நான் வந்து விஜய்கிட்ட பேசிட்டு அங்கே பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு, சீரியஸ் ஆகிட்டு இருக்கு, அவங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் கூப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் அவர் ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுறாரு. அங்கே ஜனநாயகன் போடுற தியேட்டர்லாம் போய் கலாட்டா பண்ணுறாங்க. 13ஆம் தேதி வந்து கால்ஃபார் பண்ணுறாங்க. இது மாதிரி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வராதிங்க அப்படின்றார். உடனே இவங்க அவர் வந்து நீங்கள் வர வேண்டாம் இப்போ அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்கிறார். அப்போது ஏற்கனவே இந்த கவர்மெண்ட்லேருந்து அங்கே போகிறதா ஒரு தீர்மானம் எடுத்து தான் அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்தோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தோ இவர் வந்து கர்நாடகா போக போகிறாருன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது ஃபங்க்ஷனே இல்லை சார். இது வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு மூடு மந்திரமாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நிர்மல்குமார் ஒரு கிளைம் ஒன்று வைக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறார், கிளைம் கொடுக்குறது குற்றச்சாட்டே வைக்கிறாரு. ஸ்டாலினும் சிவகுமாரும் சேர்ந்து வந்து சதி திட்டம் தீட்டுறாங்கன்ற அளவுக்கு வந்து ஒரு கிளைம் வந்து நான் வந்து அரசியல் ரீதியாக 1008 பேசலாம் சார். நிர்மல்குமார் பேசுகிறாருன்னா அது அரசியல், கம்ப்ளீட்டாக அரசியல். அவர் வந்து காங்கிரஸ்காரர், அவர் வந்து காங்கிரஸ்காரர். அவர் வந்து சிவகுமார் வந்து இவருக்கு வேண்டியவரா? சிவகுமார் எல்லாருக்கும் தான் வேண்டியவராக இருப்பார், யாருக்கும் வேண்டியவராக இருக்க மாட்டார். அவர் அதோட சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இதுக்கு முன்னாடி காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருந்தது. அப்போ சிவகுமார் கூட வந்து ஒரு 1-2 கூட்டத்தில் பேசிட்டு போனார். அது காங்கிரஸ்காரங்க எல்லாருமே பண்ணுற விஷயம் தான், அது பண்ணிட்டு போனார். அதுக்காக அவர் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? காவேரி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவிச்சுட்டு சிவகுமாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்டாலினுக்கு முக்கியமான விஷயமா? அதாவது ஸ்டாலின் வந்து சிவகுமாரோட சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடுறதுக்கு கூட சதி பண்ணுவார் அப்படின்ற ஆங்கிளில் நீங்கள் பேசினீங்கன்னா இது கேவலமான அரசியலாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ஸ்டாலின் வந்து கீழே இறங்கி போய் சிவகுமார்கிட்ட போய் ஒரு டீலிங் போடுவாருன்னா யாராவது எதிர்பார்க்க முடியுமா சார்? நீங்கள் ஏதோ அரசியல் பேசுங்க. நீங்கள் காவேரி வரலாறு சொல்லுங்கள். 74 வந்து ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, கேஸ் போட்டிருந்தாரு, கருணாநிதி வந்து வித்ரா பண்ணிட்டாரு இந்திரா காந்தி சொன்னதுக்காக, அதெல்லாம் நீங்கள் பேசுங்க. அதெல்லாம் வரலாறுல இருக்கு. சிவகுமார் வேண்டியவராக இருக்காரு, அவங்க 2 பேரும் சதி பண்ணுறாங்க. பட் அதே கருணாநிதியால் தானே யாராவது எல்லாமே ஃபார்ம் ஆச்சு. அதே கலைஞரால தான் அதுக்கப்புறம் இந்த ட்ரிபுனல் எல்லாமே ஃபார்ம் ஆச்சு. ஆமாம் சார். 89 73 அமைச்சது விபி சிங் ஆட்சியில் தானே. ஸோ நான் சொல்கிறது என்னன்னா, நிர்மல்குமார் இங்கே பேச வேண்டிய சீஃப் மினிஸ்டர் வாங்க முடியும் இருக்கார். நிர்மல்குமார் ஏதோ பேசிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. ஸோ அவர் வந்து சிவகுமார் வந்து ஸ்டாலினுக்கு ஃப்ரெண்டுன்னு பேசினா சிவகுமார் மாணிக் தாக்கூர் கூட தான் ஃப்ரெண்டு. மாணிக் தாக்கூர் ஃபோன் பண்ணி தண்ணி விட சொல்ல வேண்டியது தானே. அவரும் காங்கிரஸ்காரர், இவரும் காங்கிரஸ்காரர் தான், 2 பேரும். அது சொல்ல வேண்டியது உங்கள் கூட்டணி கட்சி தானே, அதிகாரத்தில் பங்கில் இருக்காங்கல்ல. ஏன் ராகுல் காந்தி வந்தார், நீங்கள் போய் சந்திக்கலாம்ல, விஜய் போய் சந்திக்கலாம், ஏன் சந்திக்கல? அவங்க உங்கள் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, தண்ணி விட சொல்லுங்கன்னு சொல்லலாம்ல. அதுக்குள்ளேயே மழை வந்து ஏதோ விட்டுன்னு இருக்காங்கிறது வேற விஷயம். இல்லை, அது இன்னொரு கேள்வி இருக்குல்ல, ஒரே நாளில் அவ்வளோ மழை பெஞ்சுதா? அவ்வளோ மழை பெஞ்சுதா? அந்த அவங்க டேம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தாங்க வந்துருந்தது. அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு ரொம்ப இது என்னென்னா ஃபுல்லாக ரொம்ப வழிஞ்சு ஓடும்போது தான் விடுவாங்க, அதுவரை விட மாட்டாங்க. அவங்க டேம் எல்லாம் ஃபுல்லாகி அவங்க தேக்கவே முடியாதுன்னு ஒரு நல்ல வரும்போது தான் திறந்து விடுவானுங்க. அந்த 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 அவங்கள நம்பி பேச்சுவார்த்தைக்கு யாராவது போகலாமா? ஜெயலலிதா சொல்லி கிளியர். ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து இந்த எம்ஜிஆரோட ஸ்டண்ட்டை ஃபாலோ பண்ணுறாரா விஜய்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜெயலலிதா ரொம்ப கிளியர், பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது, நம்ம எதுவும் சட்டத்தின் மூலமாக தீர்மானம்னு ஜெயலலிதா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடந்து சார். காவேரி ஆணையம் வரதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வேறு சார். அதில் பேச்சுவார்த்தை மூலமாக பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் சார். ஆணையம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அதையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக தீர்ப்பு கொடுத்து 15 வருஷம் இந்த தீர்ப்பு அமுல்ல இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு? நமக்கு எதாக இருந்தாலும் இனிமேல் ஆணையம் தான், சுப்ரீம் கோர்ட் தான்.
அதுக்கு முன்னாடி அது வரதுக்கு முன்னாடி நீங்கள் பல விதமான எம்ஜிஆர் ஆட்சியில் எப்போ சார் முடிஞ்சு போச்சு? எம்ஜிஆரே 87 இறந்து போயிட்டார் சார். 40 வருஷத்துக்கு அப்புறம் 89 நடுவர் மன்றமே வருது. அப்போல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ 74 ஒப்பந்தம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலை, கேஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அது நடுவில் வந்து அந்த டயத்தை பயன்படுத்தி நம்ம டேமை கட்டிட்டான் அவன் கர்நாடகா. அப்போல்லாம் சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம், அதெல்லாம் இப்போ கணக்கில் சேர்த்துக்கவும் முடியாது. ஜெயலலிதா வெரி கிளியர், சேம் இது ஃபாலோ பண்ண முடியாது சார். அப்ப இருந்த சூழல் வேற, இப்ப இருந்த சூழல் வேற. மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அண்டர் காவேரின்ற மாதிரி, இந்த காவேரின்ற மாதிரி காவேரியில பெரிய இதே வரலாற்றுல நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. 89க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. 2007 தீர்ப்பு வந்தது, 2013 கெசட்ல வந்து பெரிய போராட்டம், இடைக்கால தீர்ப்பு, அந்த தீர்ப்பு நிறைய வந்துருச்சு. இனிமேலாம் வந்து நீங்க பேச்சுவார்த்தைன்ற இதுக்கே வேலையே கிடையாது சார். அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதில் ஒரே ஒருத்தர் தான் தெளிவாக இருக்கார், அன்புமணி ராமதாஸ் தான் இதில் தெளிவாக இருக்கார். பேச்சுவார்த்தை நடத்துறதுல கொஞ்சம் கூட பயன் கிடையாது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் தான் ஒரே வழி. அவர் மட்டுமே ரொம்ப தெளிவாக தான் சில விஷயங்கள் சொல்கிறார். அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா, ஏன் வந்து விஜய் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்தார், போகணுன்ற அந்த வதந்தியை எப்படி பரப்பி விட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அப்புறம் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, போகிறது இல்லை, நாங்கள் போகிற மாதிரி ஐடியா இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ண போகிறோம். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறது தான் முக்கியமான நல்ல விஷயம். லேட்டராக இப்போ தான் அதையே அதை முதலே தீர்மானிக்க வேண்டியது தானே. அவங்க வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறோன்னு சொன்னதுக்கு அப்புறமா இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண விஷயங்கள். இப்போவும் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நேற்று சிவகுமார் சொல்லியிருக்காரு, பேச்சுவார்த்தை கலந்துரையாடி நம்ம தீர்மானிச்சுக்கலாம், நம்ம மேகதாது மட்டும்தான் ஒரே தீர்வு, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு வந்து மேகதாது தான் ஒரே தீர்வா? எப்படி அது ஆகும்? இருக்கிற 60 டிஎம்சி தண்ணி நீங்கள் பிடிச்சி அங்கே பார்டர்ல நிறுத்தலாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க பெங்களூர் குடிநீர் நீங்க வந்து ஒரு காரணமா சொல்லி நீங்க 60 டிஎம்சி நீங்க டேமை கட்டினீங்கன்னா சார் அர்த்தம்? 62 டிஎம்சி டேமை கட்டினா பெங்களூருக்கு அவ்வளோ தேவையா இருக்கா? இன்னும் அடுத்த 100 வருஷம் கழிச்சு பெங்களூருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு இப்போ டேமை கட்டி வைப்பீங்களா நீங்க? எங்களுக்கு இங்கே விவசாயத்துக்கு தண்ணியில், குடிக்கிறதுக்கு தண்ணியில் அவன் திண்டாளி கிடக்கிறான் காவேரி டெல்டாவில். உங்களுக்கு வந்து இன்னும் 50 வருஷம் கழிச்சு பெங்களூருக்கு என்ன தண்ணி தேவையோ அதுக்கு நீங்கள் வந்து அங்கே டேமை கட்டி வைப்பீங்களா? நீங்கள் பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்ன பாயிண்ட், அது அவங்களுடைய பாயிண்ட் அதுவாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய தேவை என்ன? இங்கே விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. குறுவை 1 லட்சம் ஏக்கர் குறைவாக தான் பயிர் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ சம்பா வந்து வருமா வராதான்னு தெரியாது. ஏதோ வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக இருக்கிறதுனால போர் வாட்டரை போட்டு அங்கங்கே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, மற்றபடி ஆற்று பாசனத்தை நம்பி இந்த 1 லட்சம் ஏக்கர் அவுட் ஆயிடுச்சு, போடவே இல்லை. காவேரியிலேருந்து தண்ணி போகல, ஒட்டகம் தான் போகிற அளவுக்கு மணல் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ஆடிப்பெருக்குனே தாவும் ஆடிப்பெருக்கு கண்ணீர் விட்டு கொண்டாடி இருக்கான் பாவம். விஜய் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷம் ஆடிப்பெருக்கு இதாக போச்சு, என்ன சொல்றது, ரொம்ப கண்ணீர் விடுற அளவுக்கு போயிடுச்சு. ஆற்றுல தண்ணி இல்லை, மக்கள் கண்ணீர் விடுற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கடந்த 4-5 வருஷமா ஆடி பெருக்கெல்லாம் நல்லா கொண்டாடிந்தாங்க, தண்ணி நல்லா வந்தது. இப்போ இந்த வருஷம் சுத்தமாக இல்லாத போய். அப்போது நீங்கள் முன்னாடியே இந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஜூன் ஜூலையில் நமக்கு தண்ணி விடலைல்ல, அப்போவே நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜூனில் விடலைன்னு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணுமா வேண்டாமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் போகணுமா வேண்டாமா? ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு ஆணையத்தோட கதவை தட்டணுமா வேண்டாமா? அதெல்லாம் பண்ணியிருக்கணும், பண்ணியிருக்காங்க, ஏதோ மீட்டிங்லாம் போட்டாங்க. ஆனால் சீரியஸான விஷயங்கள் இதில் விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறார் சார். இங்கே இருக்கிற வேளாண் மந்திரிகள் எல்லாம் புதுசு, அவங்களுக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியல. அரசாங்கம் என்ன தான் பண்ணிட்டு இருக்கு? அந்த நீர்மூழ்கி அந்த வாட்டர் ரிசோர்ஸ் செக்ரட்டரி ஓசா, அவர் பேர் என்ன, சத்யபிரகாஷ் சாகு, அவர் எதுக்கு நீங்கள் நீக்கிறீங்க? அவர் இப்போ தான் வந்து 2 மாதம், அவர் எதுக்கு மாற்றினீங்க? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவரை மாற்றினதுக்கு என்ன காரணம்? காவிரி விஷயத்தில் அவர் ஏதாவது பிளண்டர் பண்ணிட்டாரா? உங்களுக்கு சரியா இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்லை சரியா அந்த விஷயத்தை எடுத்துன்னு போலையா? ஏற்கனவே தமிழ்நாடோட பல முக்கியமான விஷயம் ஹேண்டில் பண்ண ஒரு ஐஏஎஸ், அவர் வந்து தேர்தல் கமிஷனர் இருந்தவர் தானே சார் அவர். அப்போ அவர் தமிழ்நாடோட தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் தானே. ஸோ அவர் வந்து ஏன் மாற்றினீங்க, என்ன காரணம்? அப்போ அவருக்கும் உங்களுக்கும் சரியான கோஆர்டினேஷன் இல்லையா? என்ன விஷயம்? பல விஷயங்கள் இருக்குது. ஜூன் மாதம் கோட்டா கிடைக்கல, ஜூலை மாதம் கோட்டா கிடைக்கல, நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம்னு விவசாயிகள் சொல்கிறாங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோன்ற மாதிரி விஷயத்தை கிளப்பி விடுறீங்க. விவசாயிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரா உதயநிதி, சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்குறாரு. இங்கே போராட்டம் பண்ண விவசாயிகள், நீங்கள் அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, காஞ்சிபுரம் போகிறீங்க, இங்கே போய் பார்க்குறீங்க, டெல்டா போய் பார்க்கலாம்ல, டெல்டாவில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம், விவசாயிகளை சந்திக்கலாம்ல. உங்கள் வேளாண் துறை அமைச்சராவது போகலாமே, அவர் வேளாண் பட்ஜெட் தூக்கிட்டு திருப்பதி போகிறாரு, அவர் இங்கே போய் விவசாயிகளை சந்திக்கலாம்ல. வேளாண் பட்ஜெட்டை எடுத்துட்டு திருப்பதி சாமி, தனிப்பட்ட பக்தின்றது வேற. உங்களுக்கு பக்தி இருக்கலாம், எனக்கு பக்தி இருக்கலாம், பட் அரசாங்கத்தோட ஆவணத்தை எடுத்துட்டு அங்கே போறாரு அவரு, கேட்டால் நகல்ன்றாரு அவரு. அது என்ன நம்பிக்கையோ என்ன, அவரோட நம்பிக்கை அவருக்கு இருக்கலாம், அவருக்கு பக்தி எல்லாம் இருக்கலாம், பட் அரசாங்கத்தோட இதை எடுத்து போக கூடாது இல்ல. அப்படி பார்த்தா 2019 நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதே மாதிரி பட்ஜெட் எடுத்துட்டு போயிட்டு மும்பைல இருக்க விநாயகர் கோயில வச்சுட்டு தான் மறுநாள் வந்து ஒரிஜினல். அதெல்லாம் சரியில்லைங்க, சரியான இது கிடையாது, அணுகுமுறை கிடையாது. திமுகவும் வந்து கலைஞரோட சமாதியில வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு, அதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் சரியான ஒரு இது கிடையாது.
அதெல்லாம் சரியான அணுகுமுறையே கிடையாது. நீங்கள் அதை எப்படி எடுத்து வைக்க முடியும்? அதெல்லாம் தப்பு ஆக்சுவலாக. நீங்கள் கலைஞர் இதில் வைக்கிறதும் தப்பு தான், சாமிகிட்ட போய் வைக்கிறதும் தப்பு தான். அரசாங்கம் ஆவணத்தை நீங்கள் அரசாங்கம் அந்த முறையெல்லாம் டீல் பண்ணணும். இது உங்கள் நம்பிக்கையெல்லாம் தனிப்பட்ட நீங்கள் ஏதாவது புதுசு வீடு வாங்கினீங்க, பத்திரம் இருந்ததுன்னா அதை கொண்டு அங்கே வைங்க, யாரும் வேணான்னு சொல்ல. இல்லை வேறு ஏதாவது உங்கள் பையன் பரீட்சையில் பாஸ் பண்ணால் சர்டிஃபிகேட் வந்துன்னா கொண்டு அங்கே வைங்க. இல்லை வேலைக்கான ஆர்டர் கிடச்சிதுன்னா உங்கள் பையனுக்கு அங்கே கொண்டு வைங்க. அது மாதிரி ஏதோ பண்ணிட்டு போங்க. அரசாங்கத்தோட ஆவணத்தெல்லாம் கொண்டு வைக்க முடியுமா? அதெல்லாம் சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது ஆக்சுவலாக. பட் சோஃபார் நம்ம அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த இவர் ஒரு மூடு மந்திரமாக இருக்குது முதலமைச்சருடைய நடவடிக்கைகள். இவர் போறாருன்றாங்க, அப்புறம் அவர் வேண்டான்னு அவர் சொல்கிறாரு, இவர் போகலை, நடுவில் மழை பெஞ்சிடுச்சு. மேகதாதுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க, கலந்துரையாடணும்னு அவர் சொல்கிறாரு. இவர் என்ன பண்ண போகிறாரு, சுப்ரீம் கோர்ட் போக போகிறேன்னு சொல்ல போகிறாரு. இவர் வந்து நிர்மல்குமார் சொல்கிறதெல்லாம் நம்ம விட்டுறலாம். சிவகுமார் ஃப்ரெண்டு அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு, வேற யாரும் வேற யாரும் சொல்லலாம். என்ன பண்ணுறது? இதே நிர்மல்குமார் சொன்ன விஷயத்த வினோத் மாதிரியான ஆட்களோ, புஷி ஆனந்த் மாதிரி நீர்வளத்துறை அமைச்சரோ, எல்லாம் விவசாயத்துக்கு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னால் பரவாயில்ல. பெரும்பாலான விஷயங்களுக்கு பதில் சொல்கிற ஒரே ஆளாக நிர்மல்குமார் மட்டும் தான். சரிங்க, அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சனாக வச்சுட்டாங்க போல் இருக்கு. ஸ்போக்ஸ் பர்சனில் ஸ்போக்ஸ் மினிஸ்டராக வச்சுட்டாங்க போல் இருக்கு. இருந்துட்டு போட்டோம். நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, முக்கியமான பிரச்சனையில் விஜயே வந்து அறிக்கை விடணும், பேசணும். அதுதான் உண்மை. நம்ம என்ன கர்நாடகாவுக்கு நீங்கள் போகிறதா இருந்தீங்களா இல்லையா, அதை கிளாரிஃபை பண்ணுங்க. அதில் தெளிவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்க இல்லையா, ரைட்டு, ஓகே, அது சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து இங்கே இருக்க ஆல் பார்ட்டி மீட்டிங் போட போகிறாங்களா இல்லையா, அவன் போட்டான் ஆல் பார்ட்டி மீட்டிங், அவன் கர்நாடகாவில் போட்டான், அவன் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறான். அங்கே கர்நாடகாவில் பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்கான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, அதில் ஒன்றா இருக்கான். அது வடிஞ்சு ரொம்ப டேம்லாம் ரொம்ப ஓடும்போது விட்டா போகிறோம். நம்மளுக்கு வடிகால் மாதிரி தான் தமிழ்நாடு. அவனுக்கு உரிமையை அவன் உரிமையெல்லாம் கேட்க முடியாது. காவிரி ஆணையம் சொல்லிடுச்சு, ஒழுங்காற்று குழு சொல்லிடுச்சுலாம் கேட்டால் கொடுக்க முடியாது. நமக்கு வழிஞ்சு ஓடும்போது தான் அவனுக்கு கொடுப்போம். இங்க இருக்க அப்போ கூட்டணி இந்த ஆட்டிடியூடு எப்படி மாத்துறது? இந்த ஆட்டிடியூட் கர்நாடகாவோட இந்த ஆட்டிடியூடு எப்படி மாத்துறது? இங்க இருக்க கூட்டணி கட்சிகள் சரியா இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா இங்க இருக்க காங்கிரஸே வந்து ப்ராப்பரான எந்த விஷயத்தையுமே வந்து பேச மாட்டேங்குது. மேகதாது விஷயத்துக்கும் சரி, காவேரி விஷயமாகட்டும் சரி, ராகுல் காந்தி வந்து போறாரு, எட்டப்பர்ன்ற வராத டீலிமிட்டேஷனை பற்றியே என்ன விஷயங்கள் எட்டப்பர்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்கு இங்கேருந்து துரோகி நச்சிப்பாம் பண்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காவேரி பற்றி ஏங்க ராகுல் காந்தி பேசல, மேகதாது பற்றி ஏன் ராகுல் காந்தி பேசல, ஏன் ராகுல் காந்தி இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ கபடி எல்லாமே அரசியலுங்க. கர்நாடகாவை பொறுத்த மட்டும் காவேரின்னு வந்து மேலே ஹைகமாண்ட் பாஜக. நான் கேட்குறேன், இப்போ மந்திரி வந்து இதில் மத்திய அமைச்சர் சொன்னார்ல, கீழே இருக்கிற மாநிலங்களோட சம்மதம்லாம் வேண்டியதில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குன்னு சொன்னார்ல, அது எந்த ஐடியாவில் சொன்னார்? அது பாஜக, அது எதுக்கு பாஜக அமைச்சர், பாஜக காங்கிரஸுக்கு ஃபேவரா ஒரு விஷயம் இல்லை சொன்னது பாஜக அமைச்சர். அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? அங்கே கர்நாடகாவில் வந்து நாங்கள் கிளியர் பண்ணுறோம், மேகதாதுவை கிளியர் பண்ணுறோன்ற அந்த ஐடியா. நாங்களும் மேகதாதுவை கிளியர் பண்ணுறதுல ஒரு அந்த மேகதாது விஷயத்தை தாங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். பாஜக தங்களும் ஸ்கோர் பண்ணணும், தங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு வந்து இவர் சிவகுமார் பேரை வாங்கி போயிடக்கூடாது இல்லை மேகதாதுக்கு, அது நடக்க போகிறது இல்லை. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி. மேகதாதுவை கொண்டு வரதுல யார் முக்கியம்னா, யாருடைய எஃபர்ட்ஸ் இதாச்சு, சக்ஸஸ் ஆச்சு, என் எஃபர்ட்ஸா உன் எஃபர்ட்ஸா அப்படின்னு அந்த போட்டி இருக்குது. இங்கே என்னன்னா, ஏன் வந்து விஜய் போயிட்டு ராகுலை பார்த்து தண்ணியோட சொல்லி கேட்கல, சிவகுமார்ட்ட சொல்ல அப்படின்னு கேட்க தேவையில்ல. வந்த ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க? காங்கிரஸ்காரங்க அது வந்து கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றபடி நடக்கல, இல்லை ஆணையம் சொல்றபடி நடக்கலைன்னா அந்த கவர்மெண்ட்டை பற்றி பிரைம் மினிஸ்டர் தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ பிரைம் மினிஸ்டர் தான் மோடி தான் சொல்லணும். காங்கிரஸ்காரனுடைய பாயிண்ட் என்னன்னா, மோடி வந்து வாயை திறந்து ஐயா நீ தண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஆணையம் சொல்லிடுச்சு தண்ணி விடுன்னு சொல்லிட்டா இவன் உடனே என்ன சொல்லுவான் காங்கிரஸ்காரன், பாருங்க நம்மளுக்கே தண்ணி இல்லை, நம்மளை தண்ணி விட சொல்கிறார் மோடி, பாஜக எப்படி இப்போ கர்நாடகாவுக்கு எதிராக நடக்குது பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விட்ருவாங்க. சரி, பாஜக சொல்கிறபடி விஜய் ஏன் போய் ராகுலை பார்க்கல, இல்லை ராகுல் ஏன் சிவகுமார்ட்ட சொல்ல தண்ணி விட சொல்லின்னா, ராகுல் தண்ணியை விட்டா பாஜக சொல்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன். காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குதுன்னு காங்கிரஸ்காரன் தண்ணியை திறந்து விட்டான்னா பாஜக இருந்து சொல்லுவான், பார்த்தீங்களா தண்ணி திறந்து விட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஓட்டு வாங்குவாங்க. இதேதான் சார், இவனை சொல்லி அவனை சொல்லி இவனான்னு ரெண்டு பேரும் என்னன்னா அவங்களுக்கு ஓட்டு வாங்குறாங்க. இப்போ பிரிவினை மட்டும் இங்க இருக்கிற காங்கிரஸ் பாஜக விடுங்க, அவங்க இங்க அவங்க ஆட்சிக்கே வரப்போறது இல்ல. அங்க அவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வர இடத்துல இருக்காங்க, ஒருத்தன் போனா இன்னொருத்த இடத்துல இருக்கான், இன்னொருத்தன். அதனால அவங்களுக்கு போட்டி. காவேரி விஷயத்துல யார் வந்து கர்நாடகா நலன்களுக்கு ஏற்ற செயல்படுறாங்கிறதுல போட்டி. அதுல வந்து தமிழ்நாடு பலியா இருந்தது. பாஜகவிற்கு தமிழ்நாடு நலன் பத்தின அக்கறை இல்லை அப்படின்றத பல காலமா நம்ம பார்த்திருக்கோம். ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ அந்த ரேஞ்சு தான் இருக்காங்க. ஒரு எம்பி கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் அப்பான டைம் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார், அதுக்கப்புறம் யாரும் இல்லை. எல்முருகன் வந்து ராஜ்யசபா எம்பியில் இருக்காரு. காங்கிரஸ்க்கு வந்து எம்பிஸ் இருக்காங்கல்ல, இங்க இருக்கிற காங்கிரஸ் எம்பி எதுக்கு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா பாஜக ஜெயிக்க போறதுல அவங்களுக்கு அதுக்கான அக்கறை இல்லை, தமிழ்நாடு மக்கள் பத்தின அக்கறை இருக்கிறதுக்கான அவசியம்ன்றது குறைவானதா இருக்கு. பட் இந்த இடத்துல காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸோட இது வந்து தேவைப்படுது. ஆளுங்கட்சியில கூட்டணியா வந்து காங்கிரஸ் இருக்கு, யாருக்கே ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டா காங்கிரஸ் வந்து பாவிக்குது தமிழ்நாட்டை. அப்படி இருக்கிறப்ப இந்த மாநிலத்தோட நலன் சார்ந்தும் வந்து யோசிக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி திறந்து விடுங்க. இந்த மாநிலத்துல ஆட்சிக்கே வரப்போறது இல்லை, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாநிலத்தில் அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறது சார். ஆட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்காங்க சார்.
ஆட்சின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால அங்கே தான் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் முதல்ல பார்ப்பாங்க. கர்நாடகாவோட இன்ட்ரெஸ்ட் தான் முதல்ல காங்கிரஸ்காரன் பார்ப்பான். தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் அவங்க பார்க்க மாட்டாங்க. சும்மா இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க குரல் கொடுக்கலாம், சிவகுமார் எழுத்து கூட குரல் கொடுக்கலாம், சிவகுமார் ஒழிகன் கூட கத்தலாம், அதெல்லாம் பேசுவாங்களே தவிர அந்த கர்நாடகா காங்கிரஸ்காரங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். நயனா இருக்கிற கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பாஜக ஆட்சியில் இருந்தபோது கூட தண்ணி வராது இருந்திருக்கு. அவர் பழைய கதையெல்லாம் மறந்துடுவார் போல் இருக்கு. அதனால் பாஜக ஆட்சியிலையும் தண்ணி விட இருந்த கதையெல்லாம் நடந்திருக்கு. காவேரியோட வரலாறு, காவேரியோட வரலாறு நீண்ட வரலாறு சார். அதில் வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கும் சார். காரணம் பாஜக ஆட்சியிலையும் வராது இருந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சியிலையும் வராது இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து எல்லா மழை பெஞ்சா விடுவாருங்க, மழை பெஞ்சு அவங்க டேம் ரொம்பிலாம் விடுவாருங்க சார். அது சில வருஷம் நடக்கும், சில வருஷம் நடக்காது. நடக்காத வருஷத்தில் நம்ம வந்து தண்ணி வரணுன்றதுக்காக தான் காவேரி ஆணையம் போடப்பட்டது. இருக்கிறத பங்கு போட்டுக்கணும், வறட்சி காலத்துலையும் இருக்கிறத பங்கு போட்டுக்கணும். அந்த விஷயத்துக்கு கர்நாடகா ஒத்துக்கிறதே கிடையாது. அவன் டேம் ரொம்பணும், அப்போ தான் வெளில விடுவான். இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆணையிடணும், அப்போ தான் விடுவான். இல்லை அங்கே ஒரு கலாட்டா நடக்கும், அந்த கலாட்டாக்கு பயந்துன்னு ஓட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டானுங்க. இதான் அவங்க பண்ணுறது ஆக்சுவலாக. அதனால் இது காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறதுல நம்பர் 1 காவேரி விஷயத்தில். எல்லாத்துலேயும் ஒரு அதிசயம் மாற்றம் நடந்த மாதிரி இதுக்கும் சீக்கிரமாக மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நம்பலாம் சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.